ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரெண்ட்ஸ். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருந்த பிக் பாஸ் 8ஓட ராஜாங்கம் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. வழக்கமாக பிக் பாஸில் ராஜாங்கம் டாஸ்க்குனாலே ஒரு ராஜா ஒரு ராணி, மக்கள் எல்லாரும் மற்ற எல்லாருமே மக்கள், அப்புறம் ஒரே ஒரு மந்திரி, ஒரே ஒரு ராஜகுரு, ஒரே ஒரு பெண் பணியான் அப்படின்னு இருக்கும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீடு 2, அதனால் எல்லாமே 2. அது மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமுக்கு ராணியும் பாய்ஸ் டீமுக்கு ராஜாவும் கொடுத்து தனித்தனியாக பிரித்து உட்கார வச்சு, தனித்தனியாக மக்கள், தனித்தனியாக ராஜகுரு, தனித்தனியாக சேனாதிபதி, தனித்தனியாக பணிப்பெண் அப்படின்னு எல்லாத்தையும் தனித்தனியாக மாற்றி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்குன்னே ஒற்றன், அதுக்கப்புறம் திருடன், அந்த மாதிரிலாம் வச்சு மார்க்கெட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பற்பொருள் அங்காடி அப்படின்ற மாதிரி இந்த மக்களே வந்து வேலை செஞ்சு, அதாவது பானை அந்த மாதிரி கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு விற்கிற மாதிரியும், அதை வந்து இந்த திருடர்கள் திருடுற மாதிரியும், அந்த எதிர் நாட்டுக்குள்ளே போய் திருடுற மாதிரியும் அப்படிலாம் காமிச்சிருக்காங்க. திருடனாக பார்த்து பாய்ஸ் டீம்லேருந்து வந்தது பார்த்திங்கன்னா நம்ம முத்துக்குமரன் தான் வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டி திருடும் போதே சேனாதிபதியான மஞ்சுரி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எதிர்நாட்டு மஞ்சுரி கிட்ட மாட்டிக்கிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க மாதிரி போயிட்டுருக்கு லைவில். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்த முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ராஜாவாக இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க்கை கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, இவங்களாம் நல்லா பண்ணுவாங்கப்பா அப்படின்னு அவங்கக்கிட்டலாம் டாஸ்க்கை கொண்டு போய் கொடுக்காம இவராக ஒரு முடிவு பண்ணி இவங்களாக கொண்டு போயிட்டு யாரெல்லாம் மொக்கையாக பண்ணுறாங்களோ சாச்சனாவுக்கெல்லாம் ராணி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன கதைனே புரியல. இப்போ இதை முத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதே ராஜா கெட்டப் கொடுத்துருந்தாங்கன்னா முத்து வந்து ஒரு நல்ல தமிழ் பேசுவார், தமிழ் ஆளுமை கொண்டவர். அவர் வந்து தமிழில் நல்லா பேசி ஒரு மாதிரி கேம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோ, ராணுவோட முத்துக்குமரனுக்கு கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி எதிர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு வேளை ஜாக்லின் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி மஞ்சுரிக்கு கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்தையே ஊதி பெருசாகுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயம் ஏதாவது மாட்டுச்சு, இப்போ திருடன்லாம் வந்து திருடுறான் அப்படின்னா பெரிய பெரிய டாஸ்க் கொடுக்கலாம், பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்ன்ற பேரில் ஏதாவது கொடுத்து ஒரு மாதிரி கேமையும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஆனால் பிக் பாஸே வந்து ஒரு முடிவெடுத்து நான் கொடுக்குறது தான் அந்த கேரக்டர், அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்னடா இது, கொஞ்சம் பிக் பாஸே இந்த கேமை போர் அடிக்க வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதான்றது எனக்கு தெரியல. அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. ஒரு வேளை உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா? பிக் பாஸ் வந்து போன வாட்டியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே அவரே சில பேர் செலக்ட் பண்ணி நீங்களாம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா முக்கியமான பொறுப்பெல்லாம், அதெல்லாம் மாற்றி வேறு ஆகிட்ட கொடுத்துருந்தா இப்போ ஜாக்லின்லாம் அந்த இடத்துல பிரின்சிபலாக இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக. அந்த மாதிரி கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு, பிக் பாஸ் ப்ரோமோ. அந்த ஃபஸ்ட் ப்ரோமோட லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ப்ரோமோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் ப்ரோமோ பார்க்கல, நம்ம சேனலை பார்த்து தான் போய் பார்க்க போகிறீங்கன்னா கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டுன்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.